ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம மருதுபாண்டி ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. அவருடைய அப்பாவுக்கு வயது 60 ஆகுதுங்க. ஏற்கனவே யூரின் சரியாக வராமல் கிட்னி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணவருங்க. இந்த நிலையெல்லாம் மறுபடியும் சில ஆண்டுகள் கழித்து அதில் அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. யூரின் சரியாக டெலிவரி ஆக மாட்டேங்குது. அதன் காரணமாக மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தி வைத்தியம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் எந்த வித முன்னேற்றம் இல்லை. அவருடைய உடல்நிலை மைனஸ் ஆகிட்டே வருதுங்க. பிபி எல்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சு. இந்த நிலையில் மருதுபாண்டி என்ன பண்ணார், இந்த வருஷம் தைப்பூச ஜோதியில் காண்பித்த எலும்பச்சம்பழம் ஒன்றை எடுத்துக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு போனாருங்க. இவருடைய யோசனை என்ன, அந்த சாரை புழிஞ்சே தன்னோட அப்பாவுக்கு கொடுக்கலாம் குணமாயிரும்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன பண்ணாருங்க, அந்த எலும்பச்சம்பழத்தை கொண்டு போய் மருத்துவமனையில் அந்த ரூமில் வச்சுட்டாருங்க. இவங்க அப்பா இருக்கிற ரூமில் கொண்டு வச்சுட்டார். ஆனால் இன்னும் புழிஞ்சு கொடுக்கல. இந்த நிலையில் அம்மா அவருடைய கனவுல சொல்கிறாங்க, மகனே, ஒரு எலும்பச்சம்பழத்தை வைத்து நான் எத்தனை உயிர்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது பார்த்தாயா அப்படின்னாங்களா. அப்போ என்னங்க அர்த்தம், அந்த மருத்துவமனையில் இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் இருக்கிற நிறையா நோயாளோட உயிரை அந்த எலும்பச்சம்பழத்தை வச்சு அம்மா காப்பாற்றிக்கிறாங்க. அதே மாதிரிங்க அந்த எலும்பச்சம்பழம் அங்கே போய் சேர்ந்த பண்ணால உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. யூரின் நார்மலாக போக ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டாக்டர்கள்லாம் அந்த யூரின் டெலிவரிக்காக அந்த டியூப் சொருகினாங்க. அது ரொம்ப ட்விஸ்டாக இருந்து படாத பாடுபட்டு தான் சொருகியிருந்தாங்க. அதன் காரணமாக அதை வெளியே எடுக்கும்பொழுது கண்டிப்பாக புண்ணு இருக்குது. அந்த புண்ணு ஆறுவதற்கு குறைஞ்சது 1 வாரத்துக்கு மேலே ஆகும். இதுதான் நடைமுறை. இப்போ அந்த டியூப் எடுத்தாச்சுங்க, புண்ணு இருக்குது. மருதுபாண்டி என்ன பண்ணார், அடுத்த நாள் காலையில் அந்த எலும்பச்சம்பழத்தை அறுத்து அவங்க அப்பாவுக்கு சாறு பிடிச்சி கொடுத்தாரு. அவரும் குடித்தார். குடித்த பின்னாலேங்க அன்று மாலைக்குள்ளாகவே ஒரே நாள்லைங்க அந்த புண் முழுமையாக ஆறிவிட்டது. எப்பேற்பட்ட அதிசயம் பார்த்தீங்களா. 1 வாரம் 10 நாள் கூடி சாதாரணமாக ஆற வேண்டிய புண்ணு ஒரே நாளில் முற்றிலும் குணமாகி விட்டது, முற்றிலும் ஆறிவிட்டது. இப்போ தைப்பூச ஜோதியின் மகிமையை பார்த்தீங்களா சக்தியில். இதை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது சக்தியில். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர், அவங்க வந்துங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சமயம் தைப்பூச ஜோதி அன்று ஜோதி மேடைக்கு அந்த மைதானத்துக்கு தலை நிறையா ஒரு எலுமிச்சம்பழம் மூட்டையை வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 100-150 பழம் இருக்குது அதில். நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னம்மா எலுமிச்சம்பழம் வியாபாரம் பண்ண இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னங்க ஐயா, என்னை பார்த்து உங்களுக்கு கிண்டலாக இருக்குதா, அது வியாபாரத்துக்காக கொண்டு வரல. என்னுடைய உறவு பெண்கள் அத்தனை பேரும் அம்மாவுடைய பக்தர்கள். ஆனால் விதியின் கொடுமையால் அவங்களுக்கு எல்லாரும் திருமணமான பின்னால் அவங்க வீட்டுக்காரங்க யாருமே அம்மா ஆலயத்திற்கு அவர்களை அனுப்புவதில்லை. அவர்கள் எல்லோரும் இந்த தைப்பூச ஜோதியில் காண்பிக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் சார்பாக நான் இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் காமிச்சு அந்த மூட்டையோடு அப்படியே ஜோதி மாதிரி வளம் வந்தால் வேலை முடிஞ்சது இல்லைங்க, வீட்டுக்கு 5 வளமாக கொடுக்க போகிறேன், அதுக்காக இத்தனை தூக்கிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னாங்க. எவ்வளவு உயர்ந்த எண்ணம் பார்த்தீங்களா, எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பார்த்தீங்களா. அப்போது ஆண்டாண்டு காலமாக தைப்பூச ஜோதி எப்போ அம்மா ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்தேங்க தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை போக்குவதில் அது முன்னிலை வைக்கின்றது. நம்ம தான் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் தைப்பூச ஜோதி எலுமிச்சம்பழத்தை காமிச்சு அதை வீட்டில் கொண்டு வந்து பயன்படுத்தினீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சக்தியில். குறைஞ்சது 5 பழத்தை காமிக்கணும். காண்பிச்சு ஒன்றை வந்து புளிஞ்சு குடிச்சிடலாம் எல்லாருமே. இன்னொன்று வீட்டில் விளக்கு போடலாம் அம்மா படத்து முன்னால். இன்னொன்று வீட்டில் நடுவில் கட்டி தொங்க விடலாம். இன்னொன்று பழத்தை திருஷ்டி செழிக்கலாம். இன்னொரு பழத்தை பணம் வைக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம், கருவூலத்தில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அதுக்கு உண்டான நன்மைகளை அந்த தைப்பூச ஜோதியில் காண்பிக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் செய்யும். இதுதான் நடைமுறை உண்மை சக்திகளே. ஓம் சக்தி.